இந்திய ஜோதிடத்தின் தந்தை என்று கருதப்படும் மகரிஷி பராசரர் அவர்கள் ராசி, கிரகம் மற்றும் பாவகம் என்ற 3 பரிமாணங்களைக் கொண்டு ஒரு இந்திய ஜோதிடத்தின் ஆதாரமான ஒரு முறையை உருவாக்கியிருக்கிறார். இந்திய ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சூரியன் முதல் சனி வரை மற்றும் ராகு, கேது என்ற 2 நிழல் புள்ளிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ராசி என்று ஆரம்பித்தால் மேஷ ராசியில் தொடங்கி மீனம் வரை 12 ராசிகள் உள்ளன. இவற்றில் 3வதாக சொல்லப்படுவது பாவகம் என்ற பரிமாணமாகும். பாவகம் என்ற பரிமாணம் லக்னம் என்ற ஒரே ஒரு மாறியின் மூலமாக உருப்பெறுகிறது. இந்த கிரகம், ராசி, பாவகம் ஆகிய 3ஐயும் இணைத்து பராசரர் முறையில் பலன்கள் சொல்லப்படுகின்றன. நீங்கள் பராசர முறையை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவர் பிறந்த நாள், நேரம், இடம் ஆகியவற்றின் மூலம் ஒரு பிறந்த ஜாதகம் கணிக்கப்படுகிறது. பின்னர் அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள், ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில் இருக்கின்றன என்று கணக்கிடப்படுகிறது. பின்னர் அந்த கிரகங்கள் பாவகத்தில் எந்த கட்டத்தில் அமர்கின்றன என்பதும் இங்கே உங்களுக்கு கணக்கிடப்படுகிறது. நீங்கள் ஒரு ஜோதிடம் பார்க்கும் பொழுது கிரகம், ராசி, பாவகம் ஆகிய 3ஐயும் ஜோதிடர் என்பவர் இணைக்கிறார். இணைத்து அதன் மூலம் அவர் கணக்கிடும் ஜோதிட குறிகளின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல பலன்களையோ அல்லது தீய பலன்களையோ உங்களுக்கு அவர் சொல்லித் தருவார். இது போன்ற ஒரு முப்பரிமாண அடிப்படையிலேயே பராசரர் முறையில் பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த கட்டுரையை பற்றிய உங்களுக்கு தெளிவு வேண்டுமென்றால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த லிங்கில் நீங்கள் சென்று படித்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த 3 பரிமாணங்களையும் இணைத்தால் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு அது இருக்கும் என்பதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் இங்கே படத்தில் பார்ப்பது நான் சொந்தமாக உருவாக்கிய எனது தனிப்பட்ட உபயோகத்துக்கான கருவியாகும். இது இன்னும் பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை. உங்களுக்கு இந்த வகுப்பிற்காக சில கூறுகளை அதிலிருந்து காட்டலாம் என்று நினைக்கிறேன்.